2006 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 3 போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவி லிஸ்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 படமும் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இந்த படத்தில் இருக்கிற ட்விஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்திடும். என்ன படம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ராம் அப்துல்லா ஆண்டனி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டாக தான் OTTல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இந்த படம் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு உள்ள கிரைம் த்ரில்லர் படம். ஒட்டுமொத்த பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்படும் தவறான பழக்க வழக்கங்களை மையமாக கொண்ட இந்த படத்தை ஃபேமிலியோடவே பார்க்க வேண்டிய படம். படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி பார்த்தரலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல திருவள்ளுவர் மாவட்டம் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ராம் அப்துல்லா ஆண்டனி 3 பசங்களை காட்டுறாங்க. இந்த 3 பசங்க ஒன்னா சேர்ந்து ஒரு தொழிலதிபரோட பேரனை கடத்திடுறாங்க. கடத்தி கொண்டு போயிட்டு துண்டு துண்டா வெட்டி கொலை பண்றாங்க. வெட்டின உடல் பாகங்களை ஒரு ஆத்துல தூக்கி வீசுறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்ற போலீஸ் இந்த உண்மையை கண்டுபிடிச்சி அந்த 3 பசங்களை அரெஸ்ட் பண்றாரு. இந்த கொலைக்கான காரணம் என்ன? இந்த 3 பசங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா? இதுதான் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இந்த 3 பேரும் சேர்ந்து கொலை பண்றதையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதையும் பரபரப்பா காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல கொலைக்கான காரணத்தையும் புகையிலையால் ஏற்படும் பாதிப்புகளையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.5 கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல அவைலபிள்ல இருக்கு. இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் கிரானி 2026ல ரிலீஸ் ஆயிருக்கு. கிராமப்புற பின்னணியில பேய் அமானுஷத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட கிரைம் த்ரில்லர் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இந்த படம் உங்களை ஸ்டன் ஆக்கி விட்டுரும். இந்த படம் ஒரு வித்தியாசமான திகில் அனுபவத்தை கண்டிப்பா தரும். படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல லண்டன்ல இருக்கிற ஆனந்தோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஆனந்த் தன்னோட மனைவியையும் 2 குழந்தையும் ஒரு கிராமத்துக்கு கூட்டின்னு வராரு. அங்க ஒரு பழைய வீட்டுல குடியேறி விவசாயம் செய்யலாம்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாரு. அப்ப அங்க அந்த வீட்டுக்கு ரொம்பவும் பரிதாப நிலைமையில கிரானி என்ற பாட்டி வராங்க. வந்து எப்படியாச்சும் அந்த வீட்டுல இருக்கிற 2 பசங்களை கொன்னு அவங்க இதயத்தை எடுக்க பாக்குறாங்க. இந்த பாட்டியை தடுக்க ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. உண்மையா இந்த பாட்டி யாரு, எதுக்கு அந்த 2 குழந்தைங்களோட இதயத்தை எடுக்க பாக்குறாங்க, இதை தடுக்க வர போலீஸ்க்கு என்ன ஆச்சுன்றதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சன் நெக்ஸ்ட்ல அவைலபிள்ல இருக்கு. ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய படம் ஹனி 2026ல ரிலீஸ் ஆயிருக்கு. மூட நம்பிக்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட சைக்கலாஜிக்கல் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் வழக்கம் போல கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி இல்லாம உளவியல் ரீதியான பயத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல வேலை இல்லாத குடும்ப வறுமையில இருக்கிற ஆனந்த காட்டுறாங்க. குடும்ப வறுமையிலிருந்து மீண்டு வர ஆனந்த் மந்திர தந்திர அமானுஷ சடங்குகள்ல தீவிரமா ஈடுபடுறாரு. அந்த சடங்குல அவரோட மனைவியும் பொண்ணையும் வலுக்கட்டாயமா ஈடுபடுத்துறாரு. ஒரு கட்டத்துல அவரோட மகள் ஒரு மர்மமான உருவத்துடன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது உண்மையாவே பேயா இல்ல ஆனந்தோட மன பிரமையான்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு தரமான த்ரில்லர் படம். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல அவைலபிள்ல இருக்கு.